الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على سيد الأنبياء والمرسلين نبينا وحبيبنا ورسولنا محمد بن عبد الله وعلى آله وأصحابه الغر الميامين ومن دعا بدعوتهم إلى يوم الدين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து எங்கள் உயிரிலும் மேலான காரூண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அன்பும் இந்த உம்மத்தில் மிகச்சிறந்த மனிதர்களான சஹாபாக்கள் மீதும் இந்த மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தங்களை அயராது அர்ப்பணித்த கண்ணியமான முஹத்திஸீன்கள், ஃபுகஹாக்கள், உலமாக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்பதற்காக தங்கள் உயிரை அர்ப்பணித்த முஜாஹிதுகள், ஈமானிய பெற்றோர்கள் எல்லோர் மீதும் எங்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக, கண்ணியமான உலமாக்களே, அல்லாஹ்வின் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்து கூடியிருக்கின்ற அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் எங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ரமலான் எங்களிடத்தில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு நாடளாவிய ரீதியிலே ரமலானை முன்னிட்டு மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்படுவது வழக்கம். அந்த வகையிலே ரமலான் எங்களை நெருங்கி வருகின்றது என்ற அந்த உணர்வை உள்ளங்களில் பசுமையாக ஆக்கி மார்க்கத்தில் பூரணமாக நுழைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வம் எங்கள் எல்லோருடைய உள்ளங்களிலும் இருக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் எப்போது
அல்லாஹ்வின் மார்க்கத்தில் பூரணமாக நுழைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவேனோ அப்போதுதான் இஸ்லாம் என்றால் என்ன என்று தேடுவோம். கண்ணியமான சகோதரர்களே, யுமினூன பிபஅதில் கிதாபி வயக்ஃபுரூன பிபஅத், யூதர்களுக்கு நடந்த கதியை அல்லாஹ் சொல்கின்ற போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கத்தில் சிலதை பின்பற்றினார்கள், சிலதை மறுத்தார்கள், சிலதிலே பொடுபோக்காக இருந்தார்கள். அந்த எச்சரிக்கையை ஏன் அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான் என்றால், குர்ஆனுடைய சமூகமாக இருக்கிற முஸ்லிம் சமூகம், முஹம்மது நபியுடைய உம்மத்தாகிய எங்களுடைய நிலையிலே நானும் நீங்களும் மார்க்கத்தில் சிலதில் உறுதி, சிலதை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அதுதான் கண்டுகொள்ளப்படாத பேணப்படாத அஜ்னபியத் மஹ்ரமியத் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அஜ்னபியத்தை மஹ்ரமியத்தை பேணினால் எங்களால் வாழ முடியாது என்று சில பேர் யோசிப்பார்கள். இதை மொத்தமாக பேணினால் வீடே அமைதியாகி ஊமையாகி போய்விடும் என்று சில பேர் கருதுகிறார்கள். உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் இந்த வாழ்விலே, அப்போதுதான் சந்தோஷம் பெருகி அது வளரும் மலரும் என்று யோசிக்கின்ற போது நாங்கள் சோசியலாக வாழ வேண்டும் என்று சில பேர் கருதுகிறதை பார்க்கலாம். அப்போது அஜ்னபியத் மஹ்ரமியத் கண்டுகொள்ளப்படாமல் இருக்க என்ற நிலை ஏற்படுகிறதை பார்க்கலாம். கண்ணியமான பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் மார்க்கத்தில் பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற அறைகூவல், ஒரு மனிதன் அல்லாஹ்வின் வரம்பை அவன் மதிக்காமல் இருந்தால் அந்த ஒன்று சில நேரத்தில் நரகை தீர்மானிக்க காரணமாக இருக்கும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் வமய்யு அத்திம் ஹுருமாத்தில்லாஹ், அல்லாஹ் ஹராமாக்கின ஒன்றை யார் கண்ணியப்படுத்துவார்களோ, வமய்யு அத்திம் ஷஆயிரல்லாஹ், அல்லாஹ் கண்ணியப்படுத்திய அவனின் சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துவார்களோ, ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அதுதான் இறையச்சத்தின் வெளிப்பாடு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒரு மனிதன் வியாபாரத்தில் பேணுதல் இல்லாமல் இருக்கிறான், ஆனால் தஹஜ்ஜுத் தொழுகிறான், ஒன்றிலே உறுதியாக இருக்கிறான், இன்னொன்றில் பொட்டுப்போக்காக இருக்கிறான், அவன் அல்லாஹ்வின் ஒரு பகுதியை கண்டுகொள்ளாமல் இருக்கிறான். ஒரு மனிதன் ஹராம் ஹலால் விவகாரத்திலே பேணுதல் இல்லாமல் இருக்கிறான், ஆனால் வாய் நிறைய மார்க்கத்தை பேசுகிறான், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று யோசிக்கிறான், ஒரு பகுதியிலே உறுதியாக இருக்கிறான், அவன் பூரணமான இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்ததாக இல்லை. அன்பார்ந்தவர்களே, நான் நீங்களும் அடிப்படை ஒன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றுதான், இந்த உலகில் நானும் நீங்களும் நிலையாக வாழ வந்தவர்கள் அல்ல. ஒரு நாளில் மௌத்தை தழுவியாக வேண்டும், இந்த மண்ணிலிருந்து பிரிந்தாக வேண்டும். மண்ணறையிலே தனி கட்டையாக வைக்கப்படுகிற போது கேட்கப்படுகிற கேள்விக்கு பதில் சொல்கின்ற நிலையிலே நானும் நீங்களும் இருக்க வேண்டும். அந்த கேள்வியிலே வமா தீனுடைய மார்க்கம் எது என்ற ஒரு கேள்வி சுருக்கமான கேள்விதான், ஆனால் மொத்த இஸ்லாமும் அதற்குள்ளே இருக்கிறது என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது. நான் பின்பற்றிய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்வதற்குரிய தகுதி மொத்த இஸ்லாத்துக்குள்ளே என்னால் என்ற சக்திக்குட்பட்ட விதத்தில் நான் நுழைந்தாக வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, இந்த தலைப்பு காலத்துக்கு தேவையான ஒரு தலைப்பு. இது ஈமான் பலவீனப்படுவதிலே ஆக பயங்கரமான ஒரு பலவீனம்தான் ஆண் பெண் என்ற விவகாரத்தில் ஏற்படுகிற பலவீனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகு துன்யா வத்தகுன் நிசா, ஆண்களை நீங்கள் இந்த உலகத்தை பயந்து கொள்ளுங்கள். அந்த உலகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அந்த உலகத்துக்குள்ளே தான் எல்லாம் இருக்கிறது. அந்த உலகத்திலிருந்து ஒன்றை பிரித்து அடையாளப்படுத்தி சொன்னார்கள், பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள்.
பனு இஸ்ரவேலர்கள் அழிவை நோக்கி போனதில் அதற்கான காரணங்களிலே முதலாவது காரணமாக அமைந்தது பெண்களின் விவகாரம் என்னங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதன் கடும் வேகமாக சருகி போகக்கூடிய ஒன்றுதான் பெண்கள் விவகாரம் அன்பார்ந்தவர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா தரக்து பஅதி ஃபித்னத்தன் அதர்ர அலர் ரிஜாலி மினன் நிசா. இந்த உம்மத்தில் நான் மௌத்தாகுகின்ற போது ஆண்களுக்கு கடினமான ஒரு ஃபித்னாவாக, அதைவிட பெரிய ஃபித்னா ஒன்றை நான் விட்டுவிட்டு செல்லவில்லை. அந்த பெரிய ஃபித்னா பெண்களை விட கடினமான ஃபித்னா வேறொன்றும் இல்லை என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு குடம் நிறைய தண்ணீரை நிரப்பி அதில் சின்னதொரு ஓட்டை வருமாக இருந்தால் தண்ணீரெல்லாம் அப்படியே மெல்ல 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 குறைந்து போகும் என்பதை போல இல்லை, ஒரு வெடிப்பு பாரிய வெடிப்பு ஏற்பட்டால் கஷ்டப்பட்டு நிரப்பிய தண்ணீர் கடும் வேகமாக ஓடி இல்லாதொழிந்து போகும் என்பதை போலதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெண்கள் என்ற விவகாரத்தில் பேணுதல் இல்லாமல் போனால் அவனிடத்தில் இபாதத் சோர்வடைய ஆரம்பித்து விடும். கண்ணியமான பெருமக்களே, அந்த வகையிலே இந்த முகமுறையோடு சேர்த்து பேணப்படாத அஜ்னபியத் மஹ்ரமியத் என்ற இந்த தலைப்புக்குள்ளே வருவதற்கு முன்னால் யார் அஜ்னபிகள், யார் எங்களுக்கு மஹ்ரமானவர்கள், ஏன் அல்லாஹ் இந்த சட்டத்தை போட்டிருக்கிறான்? இந்த உலகம் நாகரீகமாக இருக்க வேண்டும், ஒரு மனிதன் மரியாதையாக வாழ வேண்டும், ஒரு மனிதன் தவறி போகக்கூடாது என்பதற்காகவும் ஒரு பெண்ணை பற்றி மற்றவன் தப்பபிப்பிராயம் கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் பலவீனமான படைப்பாக இருக்கிற பெண்ணினம் பாதுகாப்பு தேடி நிற்கின்ற ஒரு இனம் அது. அதனால் தான் இந்த அஜ்னபியத் மஹ்ரமியத் என்ற சட்டத்தை கடினப்படுத்தி இஸ்லாம் பேசுகிறதை பார்க்கலாம். நீங்களும் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியமான பெருமக்களே. இஸ்லாத்தின் சட்டதிட்டங்களை விரிவாக பேசலாம், ஒவ்வொன்றாக பேசலாம், ஒவ்வொன்றையும் ஆழமான தத்துவம் இருக்கிறது. இஸ்லாம் சொல்கின்ற ஒவ்வொரு தத்துவத்திலும் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதை உலகத்தில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. சமகால சூழ்நிலையிலே பெண்கள் விவகாரங்கள் குறித்து யோசித்தால் அன்ன சிறுமி கற்பழிக்கப்பட்டால் என்று சொல்கிறோம். அண்மையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு சிறுமி கடுமையாக பல ஆண்களால் தாறுமாறாக கற்பழிக்கப்பட்டு அந்த பிள்ளை தன்னை பாதிப்படைய செய்த, தன்னுடைய உரிமையை மீறிய அந்த ஆடவர்களை காட்டி கொடுக்காப்பார்கள் என்ற காரணத்தினால் அந்த பெண் பிள்ளையை கற்பழித்துவிட்டு இந்த உலகம் செய்கிற வேலை அந்த சிறுமியை கொடூரமாக வெட்டி கொலை செய்து போட்டது. இந்தியாவிலே ஒரு இளம் யுவதி பல ஆடவர்களால் கற்பழிக்கப்பட்ட அந்த பெண்மணி கொடூரமாக கொல்லப்பட்டார். அந்த குடும்பம் நீதி தேடி நீதிமன்றத்தின் மேடை ஏறியது, காலத்தால் இழுத்தடிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தார்கள் இந்த உலகம் அறிய கொடுத்த குரல் என்ன தெரியுமா? இந்தியா ஒரு சீரான நிலைக்கு வர வேண்டுமாக இருந்தால் இஸ்லாமிய ஆட்சி நிலைநாட்டப்பட வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் இந்தியாவிலே நீதி கிடைக்காதவர்களால் பாதிக்கப்பட்ட அந்த அலறல்களாக வெளிப்படுத்தப்பட்ட குரல், உமருடைய ஆட்சி தான் இந்த இந்தியாவுக்கு தேவை, உமருடைய ஆட்சி வந்தால் நிலையானதாக மாறும் இந்த நாடு. கண்ணியமான பெருமக்களே, ஒவ்வொரு விவகாரத்திலும் ஏன் இந்த பிழை நடக்கிறது? ஏன் இந்த பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள்? ஏன் இந்த படுதூர் இந்த பெண்மணிக்கு சொல்லப்படுகிறது? உனக்கு பாதுகாப்பான வேலிதான் இஸ்லாம். பாதிக்கப்பட்ட சமுதாயம் ஒவ்வொருவரும் சொன்ன வார்த்தை படுத்தப்படுகிறதை பார்க்கலாம் இந்த உலகத்தில். கண்ணியமானவர்களே, அஜ்னபியத் மஹ்ரமியத் யார்
என்று பார்ப்பதற்கு முன்னால் இந்த சொல்லை காதால் கேட்டிருக்கிறோம். இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. நானும் நீங்களும் நினைக்கிறவர் அஜ்னபியாக மாட்டார். நானும் நீங்களும் நினைக்கிறவர்கள் மஹரமானவர்களாக மாட்டார்கள். அல்லாஹ் தீர்மானித்தவர்கள் மஹரமானவர்கள், மற்ற அவ்வளவு பேரும் அஜ்னபிகள் தான். குறிப்பிட்ட சில பேர் எங்களுக்கு மஹரமானவர்கள். மஹரமானவர்கள் என்றால் அர்த்தம் திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். கண்ணியமானவர்களே, திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களாக இருக்கிற அவ்வளவு பேரும் அஜ்னபிகள், அந்நியவர்கள் என்ற அர்த்தம். சில பேர் சொல்வார்கள், என்ற சாச்சாட பொம்பளை பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறுசிலிருந்தே தாத்தா என்று தான் சொல்லி வந்திருக்கிறோம், அவர்கள் எனக்கு நானா என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். வாப்பாட தம்பிதானே, ஒரே ரத்தம்தானே, இது நாங்கள் யோசிக்கிறோம். சாச்சாவுடைய பிள்ளைகள் மகரம் கிடையாது. கண்ணியமானவர்களே, ஒரு பெண் பிள்ளைக்கு சாச்சா மகரமாகலாம், தன்னுடைய தாயுடைய சொந்த சகோதரன் மகரமாகலாம், பாப்பாவின் சொந்த சகோதரன் சாச்சா பெரியப்பா மகரமாகலாம். ஆனால் அவர்கள் 2 பேருடைய பிள்ளைகளும் நமக்கு மகரம் கிடையாது. மாமாட பிள்ளை என்றால் மைனி என்று சொல்லப்படுகிற நேரத்தில் அது கொஞ்சம் அந்நிய தன்மையுடையதாக அந்நியப்படுத்தி பேசுகிற மாதிரி, மச்சான் மைனி என்று போது கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஆனால் பெரியப்பாவுடைய சாட்சியுடைய பெரியம்மாவுடைய பிள்ளைகள் என்று வருகிற நேரத்தில் தாத்தா தங்கச்சென்றி பேசும் வழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறதுனால அதை மகரம் மாதிரி பார்க்கிற நிலைமைகளை பார்க்கலாம். இந்த 2 ஷாராருடைய பிள்ளைகள் மகரம் கிடையாது. கண்ணியமானவர்களே, அதை பற்றி நான் பின்னால் விவரிக்கிறேன். பாரதூரமான விளைவுகளை பற்றி உங்களிடத்தில் பேசுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணுடைய கற்புக்கு களங்கம் ஏற்படாத விதத்திலும், அல்லது அவள் பேணுதலானவள் தான், அந்த ஆணும் பேணுதலான ஒருவனாகவும் இருக்கலாம், பார்க்கிறவனின் பார்வையிலே படுதூரின் வாசல் திறக்கப்படாது என்பதற்காக அந்த பெண்ணின் வாழ்க்கை கௌரவத்தை பாதுகாக்க மஹரம் என்ற சட்டத்தை இஸ்லாம் போட்டிருக்கிறதை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் இந்த ஹதீஸ்களை பாருங்கள். லா யக்லுவன்ன ரஜுலுன் பிம்ரஅத்தின் இல்லா வமஅஹா து மஹரம். எந்த ஒரு ஆணும் ஒரு பெண் இருக்கிற இடத்தில் தனிமையாக இருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். இதே வார்த்தையை திருப்பியும் சொன்னார்கள், லா தக்லுவன்ன இம்ரஅத்துன் இல்லா மஅதி மஹரமின். எந்த ஒரு மஹரமான உறவோடு அல்லாமல் ஒரு பெண்மணி தனியாக ஒரு ஆணோடு தனியாக இருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஒரு பெண்மணி மஹரமான ஒரு ஆணோடு அல்லாமல் தனியா இன்னொரு அந்நிய ஆணோடு இருக்கக்கூடாது என்று நபிகள் சொன்னார்கள். என்றா எங்கள்கிட்ட ஒரு ஆசை வரணும், மஹரம் யார் என்று தேடணும். அந்த தாகத்தை உங்கள் இதயத்தில் ஏற்படுத்திவிட்டு நான் கடைசியாக மஹரம் யாரென்று சொல்லலாம் என்று யோசிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா துஸாஃபிரில் மர்அத்து இல்லா மஅதி மஹ்ரமின். மஹரமான ஒரு ஆணுடைய சப்போர்ட் துணையோடு அல்லாமல் ஒரு பெண்மணி தனிய பயணம் போக வேண்டாம் என்று சொன்னார்கள். ஹதீஸ் பேணப்படுகிறதா இல்லையா? கல்வி தாகம் தீர வேண்டும் என்று மட்டுமா பார்க்கிறோம்? பிள்ளை இருட்டிலே போகிறது, பருவமடைந்த பிள்ளை தனியாக கொழும்புக்கு போய் கிளாஸ் முடித்துவிட்டு வீட்டை நோக்கி வருகின்ற போது 10:30 மணியாக இருக்கிறது. நடந்து நடந்து வருகிறாள், முடுக்கால் வருகிறாள், யாரும் இல்லாத இடத்தால் வருகிறாள். கடந்த காலத்தில் ட்ரக்ஸுக்கு அடிமையான ஒரு ஆடவன் அவனின் காம பசியை தீர்க்க ஒரு பிள்ளையை கொடூரமாக முஸ்லிமாக இருந்து கொண்டு கொன்ற கதை இந்த நாட்டிலே நடந்து 2 வருடம் இல்லை. கண்ணியமானவர்களே, அட்லுகமை பகுதியிலே தனியாக போன அந்த பிள்ளை, ஜும்மாவுடைய நேரம், ஆண்கள் யாரும் இல்லை, மொத்த முஸ்லிம் உம்மத்திலே உள்ள ஆண்கள் எல்லாம் ஜும்மாவுக்கு போயிருக்கிற நேரம், இவனும் ஒரு முஸ்லிம் ஜும்மாவுக்கு போகவில்லை. பார்ப்பதற்கு கவர்ச்சியான நிலையிலே அவளின் அந்த
அவள் பருவ வயதை அடைந்திருப்பதன் அடையாளம் மெல்ல உடம்பில் வெளியாகுகின்ற பருவம். அது உடம்பு காட்டி கொடுக்கின்ற பருவம். எத்தனையோ தாய் தகப்பர் இருக்கிறார்கள், பிள்ளையை குறித்து கண்டுகொள்வதில்லை. ரகசியமான ஒன்றாக இருக்கும் பருவம் அடைந்ததன் அடையாளம் நடக்கும் வரைக்கும் பிள்ளையை அப்படியே திரிய விட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். விளைவு நடந்ததற்கு பின்னால் தான் முஸ்லிம் சமூகம் யோசிக்கிறது. ஆனால் விளைவு நடப்பதற்கு முன்னாலேயே படைத்த அல்லாஹ், மனித இதயங்களை படைத்த மனிதனின் பலவீனங்களை அறிந்த ரப்பு அல்லாஹ், இந்த பலவீனமான படைப்புக்கு பாதுகாப்பை அல்லாஹ் கொடுத்துத்தான் இருக்கிறான். நீதான் மீறினாய். அல்லாஹ்வின் மார்க்கத்தில் குறை காண முடியாத அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் பிள்ளை, ஒரு பெண்மணி தனியாக பயணம் போகக்கூடாது. சாதாரணமான சிறிய கிட்ட உள்ள தூரமாக இருந்தால் அது விதிவிலக்கானது. ஆனால் ஒரு நீண்ட பயணம் என்று வருகிற நேரத்தில் தனிமையாக பயணிக்க கூடாது. மாப்பிள்ளை பார்த்தால் வெளிநாட்டில் இருக்கிறார், பிள்ளைகளை அவதான் வளர்க்கிறார். நேசரிக்கு பிள்ளையை அழைத்து செல்ல வேண்டும், கொஞ்சம் தூரமாக இருக்கிறது. அந்த பிள்ளையை நேசரி முடித்து அந்த அழைத்து செல்வது ஒரு த்ரீவீலில். அந்த தூரத்துக்கு போய்விட்டு ஒரு அவர் அந்த நேரம் நேசரியில் பிரைமரி சாதாரணமான அந்த பிள்ளைகள் நீண்ட நேரம் எடுக்க மாட்டார்கள். அந்த ஒரு அவருக்காக அந்த பிள்ளையை த்ரீவீலை விட்டுவிட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்து மீண்டும் இன்னொரு த்ரீவீலை பிடித்து கொண்டு போவது சிரமமாகவும் செலவாகவும் இருக்கிறது. நேசரியில் புல்ல வடித்து விட்டு வரும் வரைக்கும் த்ரீவீல் டிரைவர் அவன் சீட்டில் இருக்கிறான். இந்த பெண்மணி த்ரீவீலுக்குள்ளே அவளும் இருக்கிறாள். அஜ்னபியத் மஹ்ரமியத்தை தெளிவாக படித்த ஒரு பெண்மணியாக இருந்தால் அந்த த்ரீவீல் டிரைவரோடு நீ தனியாக அந்த இடத்தில் இருக்க முடியாது. இல்லை, எங்கட மனசு துப்புரவாக இருக்கிறது. நாங்கள் அப்படிப்பட்டாக்கள் அல்ல. எங்கட வாப்பா நல்ல ஃபேமிலியில் பிறந்த பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும். இது சைனாவில் தயாரிக்கப்பட்ட பார்ட்ஸ் அல்ல, படைச்ச அல்லாஹ் தயாரித்த பார்ட்ஸ். அதுக்கு கேரண்டி கொடுக்க வேண்டிய ரப்பு அல்லாஹ் சொல்கிறான், நீ வீக்காகுவாய். நீ தனியே இருந்தால் உன்னுடைய இரத்த நாளங்களில் ஓடுகிற சைத்தான் உன்னை காவு கொள்ளுவான், உன்னை கெட்டவளாக்குவான். திடீரென்று நீண்ட இடைவெளி, வறண்ட பூமிக்கு தண்ணீர் தேவை என்ற மாதிரியான உடல் நிலையில் நீ சில போது இருப்பாய். நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கணவன் வெளிநாட்டிலே காம பசி தீர்க்க தருணம் தேடுகின்ற ஆடவன் அந்நிய ஆண், அவன் காம பேச்சை தொடங்குவான். உங்களோட துறை எவ்வளவு காலமாக வெளிநாட்டில் இருக்கிறாங்களோ தெரியாது, பாவமே நீங்கள் எல்லாரும். ஐயோ ஆடு நலைகிறது என்று ஓனாய் கவலைப்பட்டதாம். சில அந்நியத்தனமான அந்த ஆண்களுக்குள்ள வேலை பெண்களை பரிகசிக்கிற மாதிரியான வார்த்தைகளை, மோசமான வார்த்தைகளை பேசுவார்கள். பெண்களை நீங்கள் அவர்களை இனம் கண்டுகொள்ளுங்கள். நீங்கள் அப்படி தனிமையாக இருப்பதிலே நீங்கள் எவ்வளவு துப்புரவானவர்கள் என்று வாதிட்டாலும் அல்லாஹ்வின் வரம்பை மீறிய குற்றவாளி என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். கெட்ட எண்ணம் உள்ளவர் மாத்திரம்தான் தனிமையாக இருக்கப்படாது. கெட்ட எண்ணமே இல்லை, எவ்வளவுதான் ஆண் என்னை நெருங்க வந்தாலும் நான் விட மாட்டேன். என் கணவனுக்குள்ள இடத்தை நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன். நான் கௌரவமாக வாழுகிறவள், என் கற்பில் கலங்கத்தை ஏற்படுத்த நான் இடமளிக்க மாட்டேன். வெட்டினாலும் கொத்தினாலும் நான் என் கணவனுக்கு கொடுக்கும் இடத்தை துரோகம் செய்ய மாட்டேன். எல்லா வாதத்தையும் வைத்து கொண்டு எனக்கு தைரியமாக இருக்கலாம். அதனால் தான் நான் அந்த இடத்தில் இருக்கிறேன். வெளியே போனால் வெயிலிலே நின்று கொள்ளவா? போகிறவர்கள் எல்லாம் எதையெல்லாம் கேட்பார்களே என்றெல்லாம் நியாயம் கற்பித்து உங்களோட மனசு உறுதியானதாக இருந்தாலும் ஒரு அந்நிய ஆணோடு தனிமையாக இருந்தால் அல்லாவின் கட்டளையை மீறிய குற்றவாளி. நீ கெட்ட உணர்வு இல்லாவிட்டாலும் அல்லாஹ் வேண்டாம் என்ற ஒன்றை செய்ததற்காக குற்றவாளி என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது.
கண்ணியமான பெருமக்களே, நீங்கள் பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்கின்ற நேரத்தில் ஒரு நபி தோழர் எழும்புகிறார். ஒரு பெண்மணி தனிய பயணம் போகக்கூடாது, மஹ்ரம் இல்லாமல் யா ரசூலல்லாஹ் என்று நீங்கள் சொன்னீர்களே, நானும் சொன்னார், இன்னம்ரஅத்தி ஹரஜத் ஹாஜ்ஜா, என்னுடைய மனைவி ஹஜ்ஜிக்காக போய் கொண்டிருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ். வ இன்னிக் துதிப்து ஃபீ கஸ்வதி கதா வ கதா, நான் இன்ன யுத்தத்துக்கு போக வேண்டும் என்று பேர் லிஸ்டிலே என்ன பேர் எழுதப்பட்டிருக்கிறது யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் பாதையில் யுத்தம் செய்வதற்கு ஆட்கள் பற்றாக்குறையாக இருந்த காலம், சஹாபாக்கள் இருந்த காலம். யுத்தத்துக்கு போயாக வேண்டும் என்ற கட்டாயமான நிலைமை. உஹது யுத்தம் நடைபெறுகிற நேரத்தில் புது மாப்பிள்ளையாக இருந்த ஹந்தலா கசீலுல் மலாயிகா என்ற அந்த ஆள் திருமணம் முடித்து அன்றைய இரவு அவர் கடமையான குளிப்பை கூட குளிக்க நேரமில்லை, ஓடினார். ஆளில்லாத நிலைமையிலே ஊரையும் இஸ்லாத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று ஓடினார், கொல்லப்பட்டார். அப்படி காலம். மனைவி அங்கே போனால் நான் இங்கே போனால் ரெண்டும் சம, ரெண்டு விடயமும் நடைபெறுகிறது. ஒரு ஆள் ஒரு படையில் குறைந்தால் அந்த படைக்கு ஒரு குறை உண்டது, அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற தேவையுள்ள ஒரு காலம். ஏன் காபிர்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் முஸ்லீம்களுடைய படை எண்ணிக்கை ரொம்ப குறைவாகத்தான் நபியுடைய யுத்தங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. ஹுனைன் யுத்தத்தில் மாத்திரம்தான் முஸ்லீம்கள் அதிகமாக இருந்தார்கள். கண்ணியமான பெருமக்களே, இந்த சஹாபி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய நபியே, நான் என்னுடைய பேர் யுத்தத்துக்கு செல்வதற்கு எழுதப்பட்டிருக்கிற என் மனைவி ஹஜ்ஜிக்கு போய் கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னார்கள், யுத்தத்துக்கு போக வேண்டாம், இன்தலிக் ஃபஹுஜ்ஜ மஅம்ரஅதிக என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் உங்களோட மனைவியோடு சேர்ந்து ஹஜ்ஜி செய்யுங்க, நீங்கள் யுத்தத்துக்கு போக வேண்டாம். மஹ்ரத்தின் முக்கியத்துவத்தை நபிகளார் உணர்த்தினார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய நெருக்கமான ஒரு தோழர் மைமூன் இப்னு மிஹ்ரான் என்று சொல்கிற அவரை பார்த்து ஒரு செய்தி சொன்னார். நீ எந்த நேரத்திலும் உனக்கு நான் ஒரு அறிவுரை செய்கிறேன். யா மைமூன் இன்னி உஸீக பிவஸிய்யத்தின் ஃபஹ்ஃபத்ஹா, நான் சொல்லும் அறிவுரையை நீ நன்றாக செவிமடு. இய்யாக அன் தஹ்லுவ பிம்ரஅத்தின் கைரி தாத்தி மஹ்ரம், மஹ்ரம் அல்லாத ஒரு ஆளோட, ஒரு பெண்ணோட, அந்நிய பெண்ணோட நீ தனிமையாக ஒரு இடத்தில் இருக்கிறத நான் உனக்கு எச்சரிக்கை செய்கிறேன். இந்த வசியத்தை பாதுகாத்துக்கோ என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், வ இன் ஹத்தஸத்க நஃப்ஸுக அன் துஅல்லிமஹல் குர்ஆன், நீ வளர்ந்த ஒரு பெண்மணி, அவக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கணும் என்ற ஒன்றுக்காக, வேறு யாருமே இல்லை, மஹ்ரம் இல்லை, அந்நிய பெண், ஆனால் நீ குர்ஆன் தான் ஓதி கொடுக்கிறாய், குர்ஆன் ஓதி கொடுக்கணும் என்ற எண்ணம் ஓண்ட மனதில் ஏற்பட்டாலும் சரியே, குர்ஆன் ஓதி கொடுப்பதாக இருந்தாலும் அந்நிய பெண்ணோட தனியே இருக்காதே, அதை உனக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொன்னார்கள். இன்னைக்கு வாப்பாவை பார்த்தால் அவர் கடையில் இல்லாட்டி வெளிநாட்டில் உம்மா மாமி வீட்டுக்கு போய்த்து மேட்ச் சேர வீட்டு கலப்பிச்சுக்குது. அவர் நல்ல மனுஷனாக இருக்கலாம், ஆனால் இன்றைய உலகத்தில் நடக்கும் சமாச்சாரங்கள், ஆசிரியனால் பிள்ளைகள் கற்பழிக்கப்பட்ட சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்த வேண்டும் என்று கடந்த காலத்தில் கொழும்பில் நடந்த ஒன்று முஸ்லிம், அவன் 5க்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகளை கற்பழித்தான். ஒவ்வொரு பிள்ளையையும் தனித்தனியாக அறையிலே எடுத்தெடுத்து அவன் கம்ப்யூட்டர் கற்பிக்க வேண்டும் என்று எடுத்தான். தொடர்பை உறுதிப்படுத்தினான். யாரும் இல்லாத நேரத்தில் அழைத்தான், காமப்பசியை தீர்த்தான். கையும் மையுமாக ஒருவருக்கு நடந்ததை அடுத்த பெண்ணிடத்தில் அவள் சொல்லவில்லை.
ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டு தேடப்பட்டால் கடைசியில் எல்லோரோடும் இவன் மோசமான முறையில் நடந்திருக்கிறான். ரிசல்ட்டை தந்தது அல்லாஹ்வுடைய வரம்பை மீறியது. அஜ்னபியத் மஹ்ரமியத்தை தூக்கி எறிந்துவிட்டு கல்வி எனக்கு தேவை என்று மட்டும் நிற்காதேங்க. இஸ்லாத்தை தூக்கி எறிந்துவிட்டு எனக்கு கரை போக கற்க வேண்டும், பட்டதாரியாக வேண்டும் என்ற ஒன்று மட்டும் இருக்கக்கூடாது. நாங்கள் கலிமா சொன்ன முஸ்லீம்கள் என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமான பெருமக்களே, மற்றும் அந்த சமூகத்தில் நடக்கிற சமாச்சாரங்கள், வாப்பாவால் அண்ண பிள்ளை கற்பழிக்கப்பட்டாம், அண்ண அப்பாவால் பேரப்பிள்ளை கற்பழிக்கப்பட்டாம். இஸ்லாம் மனித உடம்பை படைத்த ரப்பு அல்லாஹ் மனிதனின் பலவீனத்தை விளங்கித்தான் பேசியிருக்கிறான். நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் சொல்கின்ற செய்தியை பாருங்கள், குர்ஆனுடைய வாசகத்தை பாருங்கள். 24வது அத்தியாயம் சூரா அன்னூர். தாய்மார்களை பிரட்டுங்கள். சூரா அன்னூர் 24வது அத்தியாயம், அதன் 58வது வசனத்தை எடுங்கள். நான் இன்னும் உங்களுக்கு மஹரம் யார் என்று சொல்லவில்லை. இந்த தலைப்பிலே நீங்கள் மஹரம் யார் என்று தேட வேண்டும் என்ற ஒரு நிலையிலே உங்களை கொண்டு வந்து சொல்ல பார்க்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இது புதியதல்ல, உங்கள் பலருக்கு அதை பற்றி ஒரு தெளிவு இருக்கும். அந்த மஹரம் என்பது எவ்வளவு முக்கியமானது, அந்நிய ஆண் என்று வருகிற போது எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது, அப்படி மஹரமாக இருக்கின்றவர்களே கவனமாக இருக்கணும் என்று சொல்கிற இந்த மார்க்கத்தில் ஒரு படி அங்க தூரவாகி அஜ்னபிகள் என்று வருகிற நேரத்தில் எவ்வளவு ஆபத்தானது தனிமை என்று வரும்போது என்பதை விளங்கத்தான் நான் இதை உங்களுக்கு சொல்ல பார்க்கிறேன். நாங்கள் முன்பு ஒரு 10 வருடத்துக்கு முன்னால் இருந்த இலங்கை அல்ல தற்போதுள்ள இலங்கை. ஒரு நாட்டை பழிவாங்க வேண்டும் என்று வல்லரசு நாடுகள் திட்டம் போட்டால் அவர்கள் செய்கின்ற ஆகப்பெரிய சதிதான் போதைப் பொருளை அந்த நாட்டுக்கு இறக்குமதி செய்வார்கள். அந்த நாட்டிலே உள்ள வாலிபர்களை போதைப் பொருளுக்கு அடிமையாக்குவார்கள். இன்றைக்கு வந்திருக்கிற ஆக பயங்கரமான ஐஸுக்கு அடிமையானவர்கள். அவர்களால் பாதிக்கப்படுகின்ற பெண்கள் அதிகம். அன்பார்ந்தவர்களே, தனியாக மேயும் ஆட்டை ஓனாய் பிடிக்கும் என்பதை போலதான் தன்னந்தனி கட்டையாக நடமாடுகின்ற பெண்களை காவு கொள்வதற்கு பார்த்து பசி தீர்க்க நிற்கின்ற ஆடவர்கள் இருக்கிறார்கள். அதுக்குத்தான் இந்த தீர்வு. ஸ்மார்ட் போன் ஒன்ற பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தாச்சு. வெக்கமாக இருக்கிறது சிலதை சொல்வதற்கு. உலகம் அறிய மீடியா வழியாக இது போகிறது என்பதனால் இது சிலருக்கு திருத்தத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்று நான் நல்ல உணர்வோடு பேசுகிறேன். தன்னின சேர்க்கை அதிகரித்து விட்டது. மீடியா செய்கிற மோசமான வழிகாட்டல், வாப்பா உம்மா எல்லோரும் சேர்ந்து படம் பார்க்கிறார்கள். பார்க்கப்படுகிற அசிங்கமான பார்வை ரோஷம் இல்லையா, நாணம் இல்லையா, வெக்க உணர்வு இல்லாமல் அப்படியே பார்க்கிறார்கள். அடை வளர்ந்து வருகிற பெண் பிள்ளை, வளர்ந்து வருகிற ஆண் பிள்ளையும் இருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆயத்தை நன்றாக பாருங்கள். 24வது அத்தியாயம் 58வது வசனம். இரக்கமுள்ள ரப்பு அல்லாஹ் எப்போதும் இரக்கமாக ஈமான்தாரிகளை தான் கருணையோடு அழைத்து பேசுவான். ஐதான் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே. நல்ல ஆட்களுக்கு புத்திமதி சொல்லக்கொள்ள நீங்கள் எல்லாம் நல்ல பிள்ளைகள், நல்லா நடந்துவோங்கப்பா, கௌரவமாக வாழுங்கோ, உங்களோட நல்ல கேரக்டரோடு நீங்கள் வாழ்ந்துருக்கிறீங்க, உங்களோட வாப்பாட
அந்த கௌரவத்திற்கு நீ கலங்கத்தை ஏற்படுத்தாது, நல்ல குடும்பத்து புள்ள நீங்கள் அப்படி என்று இறக்கமாக சொல்கிற நிலைமைகள் அதிகமான அறிவுரையால் 2 வேட சொல்கிறத பார்க்கலாம். கருணையுள்ள ரப்பு அல்லாஹ் ஈமான்தாரிகளாக இருக்கிற முஸ்லிம் ஈமானிய சமூகத்துக்கு யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லியஸ்தஅதின்கும் அல்லதீன மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட வீட்டிலே நடமாடுகின்ற நபியுடைய காலத்தில் இருந்த அடிமைகள் இருந்தார்கள். அந்த அடிமைகள் உங்களிடத்திலே வருவதாக இருந்தால் அவர்கள் அனுமதி கேட்கட்டும் என்று அல்லாஹ் கற்றுத்தருகிறான். ஈமான்தாரிகளே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, வல்லதீன் அல்லம் யபுலுகுல் ஹுலும மின்கும், உங்களிலே பருவ வயதை அடையாத உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற சிறார்களும் உங்களுடைய அறைக்கு வருவதாக இருந்தால் அவர்கள் சலாச மர்ராத் 3 நேரங்களில் விசேஷமாக அனுமதி கேட்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களை கொஞ்சம் நெருங்கி வாங்க இன்ஷா அல்லாஹ். பின்னால் வரக்கூடியவங்க அப்படியே வந்து உட்காருவார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் ஹைரா. இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா 3 நேரங்களில் உங்களுடைய வீட்டுக்குள்ளே உள்ள பருவ வயதை அடையாத கண்டால் கவனமாக பார்க்கின்ற, விளங்குகின்ற, உணர்கின்ற, கொஞ்சம் விளப்பம் கூடிய ஒரு 3-4 வயது தாண்டினால், 4 வயதை தாண்டும் போது எதையும் கவனமாக அன்னார்ந்து பார்க்குற, அது உம்மா வாப்பாவாக இருந்தாலும் விசேஷமான கவனம் கொடுத்து விளப்பம் உள்ள அந்த பருவத்தில் தான் நல்லா இங்கே சொல்கிறான். பருவ வயது அடையல்ல சிறியவர்கள், அந்த பருவ வயதை அடையாத சிறியவர்களாக இருக்கிற உங்களோட வீட்டுக்குள்ளே உள்ள உங்களோட பிள்ளைகள் உம்மாட்ட அனுமதி கேட்கணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அனுமதி கேட்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த பிள்ளைக்கு அனுமதி கேளு என்று சிறார்களை பார்த்து சொன்னால் அர்த்தமற்றதாக இருக்கும். அந்த பிள்ளைகள் அனுமதி கேட்கட்டும் என்று படற்கையாக அல்லாஹ் ஏன் சொல்கிறான் என்றா, அந்த உம்மா அப்பா கற்றுக் கொடுக்க சொல்கிறான். உங்களோட பிள்ளைகளே, நீங்கள் உம்மாட ரூமுக்கு வரதாக இருந்தாலும் தட்டி அனுமதி கேளுங்கோ என்று அல்லாஹ் சொல்லி கொடுக்க. எப்போ? எல்லா நேரத்திலும் அல்ல, 3 நேரங்களில் என்று அல்லாஹ் விசேஷமாக சொல்கிறான். எப்படி இஸ்லாம் என்று பாருங்க. இந்த ஒழுங்க சொல்ற இஸ்லாத்துடைய ஒழுங்க மீறும் போது ஏற்படுகிற விளைவு உலகத்தில் கண்கூடாக இன்றைக்கு கண்டுகொண்டுதான் இருக்கிறதை பார்க்கலாம். அந்த 3 நேரங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு மின் கப்லி சலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்துக்கு முன்னால் உள்ள நேரம். உம்மை எழும்புறதுக்கு முன்னால் வாப்பா, அவங்க உம்மை வாப்பா ஒரு அறையில் தூங்குறாங்க, புள்ள அடுத்த ரூமில் தூங்குறது. அந்த உம்மை வாப்பா எழும்புறதுக்கு முன்னால் புள்ள எழும்பிட்ட அந்த கதவு ஓப்பனாக இருக்குது, புள்ள அப்படியே போகிறது. வழமையாக 4 மணிக்கு புள்ளைய எழுப்பி பாடசாலைக்கு அனுப்ப தயார்படுத்துகிற உம்மா சற்று கண்ணசெந்து தூங்கிவிட்டார். ஆனால் வளமையாக எழும்புகிற புள்ளைய எழுப்பி பழகிய அந்த அனுபவத்தில் அதே உணர்வுல புள்ள எழும்பிட்டுது. அந்த அறைக்கு போய் தட்ட வேண்டும். அப்போ கதவு மூடப்பட்டிருக்கணும் என்று எல்லாம் சொல்கிறான். ஏன்? அவன் காணக்கூடாது, ஒன்றை கண்டுகொள்ளக்கூடாது. பெற்ற தாயாக இருந்தாலும் இந்த ஒழுங்கை சொல்கிற ரப்பு அல்லாஹ், ஒரு பெருத்தவன் பார்க்கிற பார்வை எவ்வளவு கொடூரமானதாக இருக்கும். அப்ப எவ்வளவு கவனமாக இருக்கணும். அவன் பசியை தீர்க்க பார்ப்பான், இவன் பசியை தீர்க்கிற உணர்வை பெற பார்ப்பான். அந்த காட்சியை பிழையான ஒன்றாக கண்டால் இவன் அதற்கு வழி தேடுவான். இல்லாவிட்டால் வீட்டில் நடக்கும் ரகசியத்தை அம்பலமாக வெளியில இன்னொரு பிள்ளையோடு பேசுவான். நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறதை பாருங்கள். இரண்டாவது, வஹீன ததஊன சியாபக்கும் மினத் தஹீரா, உஷ்ணமாக இருக்கிறது,
பகல் சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் ஓய்வுக்காக சாய்வோம் என்று ஆடைகள் மெல்ல கலைகின்ற நேரம், ஓய்வெடுக்க பகலில் தூங்குகின்ற நேரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மூன்றாவது வமின் பஅதி ஸலாத்தில் இஷா, இஷாவுக்கு பின்னால் உள்ள நேரம். அது ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள நேரம், இது இஷாவுக்கு பின்னால் உள்ள நேரம். தூக்கத்துக்காக தயாராகி போயிருக்கிற நேரத்தில் திடீரென்று இந்த பிள்ளை வருகிறான். அனுமதி கேட்டுக்கொண்டு தான் வரணும் உள்ளுக்கு. அப்போ உம்மா அதற்கேற்ப நிற்பா. இதே ஒப்போசிட்டாக ஒரு பருவ வயதை அடைந்த பிள்ளை தூங்குகிற அறைக்கு நாண போகிறான். ஒரே அடியாக போக இயலாது, அனுமதி கேட்கணும். வாப்பா போக வேண்டி ஏற்பட்டாலும் அறைக்கு அனுமதியோடு போக வேண்டும். பெற்றோரும் பிள்ளைகளும் யார்? கடந்த காலத்திலே மாற்று மத சமூகத்திலே ஒரு பெண்மணி தற்கொலை செய்து கொண்டாள். நீ ஏன் தற்கொலை செய்து கொண்டா என்று அவளிடத்தில் கேட்க முடியாது. கடைசியிலே மாட்டிப்பட்டது. அவள் ஒழுக்க கேடான முறையிலே ஆடை அணிந்து வாழ்வது வழக்கம். வளர்ந்த பிள்ளை அவனுடைய அந்த பருவத்தை தாண்டி வருகிற நேரத்திலே அவனின் அந்த பசியை உம்மாவிடத்தில் தீர்க்க முற்பட்டான். உம்மாவுக்கு தூக்க மருந்தை கொடுத்தான். ஆழ்ந்த நித்திரை அந்த தாய் ஒன்றும் தெரியாதவளாக இருந்தால் முடிவில் இவன் பசியை இந்த பிள்ளை உம்மாவிடத்தில் தீர்க்க முற்பட்டான். மானம் போய்விட்டது, மரியாதையிலே களங்கம் ஏற்பட்டு விட்டது. இனி வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? நஞ்சு கொடுத்து செத்தாள். மாற்று மத சமூகத்தில் சில பிள்ளைகள் தலைவலி என்று தலையை பிடித்துக் கொள்வார்கள். எனக்கு கடுமையாக தலைவலியாக இருக்கிறது என்று பிடித்து பிடித்து பாடத்திலே கவனமில்லாமல் பங்கிலே தலையை வைத்து உறங்குவது தொடரான கதையாக இருக்கிற போது பக்கத்தில் உள்ள முஸ்லிம் பெண் பிள்ளை கேட்டிருக்கிறார், நீ ஏன் இப்படி தலைவலி என்று சொல்லி கொண்டிருக்கிறாய்? இல்லை, எனக்கு வீட்டுக்குள்ளேயே தொல்லையாக இருக்கிறது என்று சொன்னால், என்ன தொல்லை? என்ற வாப்பா குடி போதையில் வீட்டுக்கு வருவார். அவனின் பசி என்னிடத்தில் தீர்க்க வேண்டும் என்று என்னை அதற்காக இழுத்து அடம் பிடிப்பான். தொல்லையாக இருக்கிறது வீட்டுக்குள்ளே இருப்பது என்று சொல்லி அந்த தலைவலியை தாங்க முடியாமல் வகுப்பில் இருந்து கொண்டு வருத்தப்பட்டதை பார்க்கலாம். கண்ணியமான பெரியவர்களே, எப்போதும் இஸ்லாம் சொல்கின்ற இந்த ஒழுங்குகள் மீறப்படுகின்ற நேரத்தில் ஏற்படுகிற பாரிய விளைவுகளை முஸ்லிம் சமூகத்தில் நாங்கள் கேள்விப்படாவிட்டாலும் கடந்த காலங்களில் மாற்று மத சமூகத்திலே சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். எங்களை பாதுகாத்தது இஸ்லாம், எங்களை நெறிப்படுத்தியது இஸ்லாம். இஸ்லாம் தூக்கி வீசப்படுவதனால் தான் அண்மை காலமாக முஸ்லிம் சமூகத்திலேயும் கேள்விப்படுவதற்கு அருவருப்பான விடயங்களை கேள்விப்படுகிறோம். சகோதரர்களே, அண்ணன் ஒரே வீட்டுக்குள்ளே திருமணம் முடித்து கொடுத்திருப்பது தாத்தாவை. ஆனால் தாத்தா தான் ஒஃபீஷியல், ஹலாலான மனைவி. ஆனால் அவனின் கண் பார்வை கடினமாக செலுத்தப்படுவது தாத்தாவை நோக்கி அல்ல, தங்கச்சை நோக்கி. கடைசியிலே தாத்தாவை வைத்துவிட்டு தங்கச்சோடு அவன் பாய்ந்து போகிறான். குடும்பத்தின் வரலாறு நாறுகிறது அன்பார்ந்தவர்களே. இதற்கு என்ன காரணம்? சில குடும்ப வாழ்க்கையிலே அந்த சிதைவு ஏற்பட்டு வெறுப்புணர்வு ஏற்பட்டு சந்தேகங்கள் வளர ஆரம்பிக்கிறதற்கான காரணம் அஜ்னபியத் மஹ்ரமியத் பேணப்படாததான். வாப்பா வெளிநாட்டிலே, உம்மாவை பார்த்தால் அவக்கும் சுகம் இல்லை, இருப்பதே ரெண்டு பெண் பிள்ளை. மூத்த மகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மச்சானுக்கு பணிவிடை செய்வது இந்த மைனி குட்டி தான்.
போகிற பயணம் எல்லாத்திலும் மைனியையும் அழைத்து கொண்டு போகிறான். மகரம் இல்லை, மச்சான் மகரம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நாள் நபி சொன்னார்கள், இய்யாக்கும் வத்துகூல அலன் நிசா, ஆண்களே நீங்கள் பெண்கள் இருக்கிற இடத்து குறையடியாக நுழைவதை எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்ன உடனே சஹாபாக்கள், ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், பெண்கள் இருக்கிற இடத்து குறையடியாக நுழைவதை நீங்கள் எச்சரிக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் அஃபரஐத்தல் ஹம்வ, மச்சான் மைனி என்றால் என்ன என்று கேட்டார்கள். மைனி இருக்கிற இடத்துக்கு மச்சான் போகிறான். இல்லைங்கட மச்சான் எங்கட வாப்ப மாதிரி, எங்கட மைனி எங்கட தாத்தம் மாதிரி, எங்கட மைனி தான் எங்களை வளர்த்தது எங்கட உம்மை மாதிரி. இந்த மாதிரி எல்லாம் பேச இயலாது. மரியாதையும் கண்ணியமும் அந்த மைனி மூத்த மைனிக்கு கொடுக்கலாம், ஆனால் தனியே இருக்க இயலாது. இல்லை, எனக்கு அந்த உணர்வு ஏற்படுவது இல்லையே. அந்த உணர்வு ஏற்பட்டாலும் ஏற்படாவிட்டாலும் அல்லாவின் சட்டம் என்றொன்று இருக்கிறது என்பதை மட்டும்தான் மறந்துவிடக்கூடாது. ஒரு பெண் தலையை மூட வேண்டும். ஏன் அல்லாஹ் தலையை மூடுமாறு அல்லாஹ் சொல்கிறான்? அந்த பெண்ணின் முடியிலே ஒரு கவர்ச்சி இருக்கிறது. இல்லையே, ஒரு கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்ட பெண், அந்த பெண்ணுடைய அவள் பாவிக்கிற மருந்தால் முடி உதிர்ந்து போகிறது. சில பெண்களுக்கு இயல்பாக பெண் முடி உதிர்ந்து போகிறது. எனக்கு முடியே இல்லையே, நான் தலையை மூட வேண்டுமா? என்னுடைய முடியிலே என்னதான் இருக்கிறது? கவர்ச்சி ஒன்றுமே இல்லையே. கவர்ச்சி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அல்லாவின் சட்டம் ஒன்று இருக்கிறது என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது. ஏன் இஸ்லாம்? நாங்க தீர்மானித்துத்தான் முடிவெடுக்கிறதல்ல, அது மனோ இச்சை. எண்ணம் கெட்டதாக இல்லையே என்ற சட்டம் என்பது வேறு, அல்லாவின் வரம் என்பது வேறு. அந்த சஹாபி கேட்கிறார், அன்சாரி தோழர், அஃபரஐத்தல் ஹம்வ, அப்படி என்றால் மச்சான் மைனி உறவு. என் மனைவியின் சகோதரிகள், ஒரு மனைவிக்கு கணவனின் சகோதரர்கள், இவங்களை பற்றி என்ன உறவு முறை, என்ன என்ன நிலைப்பாடு என்று கேட்ட நேரத்தில் நபிகளார் சொன்னார், அல் ஹம்வுல் மவுத், மௌத்த மாதிரி பாய்ந்துவோங்கன்னு சொன்னார்கள். விளைவு கடினமானது. சமூகத்தில் நிலவும் விடயங்கள் நாடளாவிய ரீதியிலே வாசிக்கின்ற போது, கேட்கின்ற போது, தீர்ப்புகள் சொல்ல வேண்டிய நிலைமைகள் சமூகத்தில் ஏற்படுகின்ற போது, பிரச்சனையை தீர்த்து தாருங்களே ஹசரத் என்று வருகின்ற போது இந்த சமாச்சாரங்கள் பலருக்கும் தெரியாமல் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, சயீத் இப்னு முஸையப் ரஹிமஹுல்லா இப்படி சொன்னார்கள், மஐஸ ஷைத்தானு மின் ஷைஇன் இல்ல அதாஹு மின் கிபலின் நிசா. ஒரு மனிதனை வழிகெடுக்கணும் என்றால் ஷைத்தான் நிராசை ஆகாத ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. எந்த துறையில் அவன் உறுதியானவனாக இருந்தாலும் பெண் சைடாலேயாவது, ஒரு பெண் இனத்தின் பக்கத்தால் வந்து அவன் ஒரு ஈமான பலி கொடுக்க வைப்பான் என்று சொன்னார்கள் சயீத் இப்னு முஸையப் ரஹிமஹுல்லா. இதை சொல்லும்போது அவருக்கு வயது 84 வயது. அவருடைய ஒரு கண் பார்வையை இழந்திருக்கிற நேரம். அப்ப அவர் சொல்றாரு, மா ஷைஉன் அஹ்வஃபு இந்தி மினன் நிசா, பெண்களுடைய விவகாரத்தை விட எனக்கு மிச்சம் பயமான ஒரு சைடு வேறு இல்லை என்று சொன்னார்கள். இன்னொரு கட்டத்தில் சயீத் இப்னு முஸையப் ரஹிமஹுல்லா சொன்னார்கள், மா ஹிஃப்து அலா நஃப்சி ஷையன் மகாஃபத்தன் நிசா, பெண்களுடைய விவகாரத்தில் நான் பயப்படுற மாதிரி நான் வேறொன்றிலும் பயப்படலை என்று சொன்னார்கள். உடனே சயீத் இப்னு முஸையப் ரஹிமஹுல்லாஹ் கேட்கப்பட்டது, யா அபா முஹம்மத் இன்ன மிஸ்லக லா யுரீது நிசா வலா துரீதுஹுன் நிசா, உங்களை மாதிரி வயதில் உள்ள 84 வயசில் உள்ள
ஒரு ஆம்பளைய நீங்க பொம்பளைய விரும்ப மாட்டீங்க, பெண்கள் உங்களையும் நேசிக்க மாட்டாங்களே, இந்த வயசுல அப்படி ஒரு தப்பான எண்ணத்துக்கு வரமாட்டாங்களே, நீங்க ஏன் இவ்வளோ பயப்படுறீங்கன்னு சொன்னபோது, என்னை விட வயதில் மூத்த ஆமஸ் என்று சொல்கின்ற அவரும் என்னை விட கடினமாக இதை எச்சரித்துட்டு போனார் என்று சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, விளைவுகள் உலகத்தில் ஏற்படுவது அல்லாஹ்வின் வரம்பை மீறுவதால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதிரா, இந்த உலகம் பசுமையானது, இந்த உலகம் தேனானது, இனிமையானது. இந்த உலகம் ஆசையை தரக்கூடியது. وَإِنَّ اللَّهَ مُسْتَخْلِفَكُمْ فِيهَا وَإِنَّ اللَّهَ مُسْتَخْلِفُكُمْ فِيهَا, ரப்பு அல்லாஹ் இந்த உலகத்தின் பிரதிநிதிகளாக உங்களை ஆக்கியிருக்கிறான். ஒவ்வொரு அடியானும் ஃபயந்துரு கைஃப தஅமலூன், நீங்கள் இந்த மண்ணிலே எப்படி வாழுகிறீர்கள் என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும் அவங்க சரிபார்க்கட்டும் என்று நபிகளார் சொல்லிவிட்டு, ஃபத்தகுத் துன்யா வத்தகுன் நிசா, இந்த உலகத்தை பயந்து கொள்ளுங்கள், பெண்களை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அந்த அஜ்னபியத் மஹ்ரமியத் என்ற இந்த உறவை கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். முஸ்லிம் சமூகத்தில் அஜ்னபியத் மஹ்ரமியத் என்ற பேர் 2 இடத்துல தான் வரும். ஒன்று உழு முறிகிறது, 2வது மையத்தை பார்க்கறது. இந்த மையத்தை பார்க்கறதுக்கும் முழு முறிகிற கதைக்கும் வந்ததல்ல இந்த அஜ்னபியத் மஹ்ரமியத் என்ற உறவு. மஹ்ரமான ஆட்கள் வாங்கோ, பட்டா உழு முறிகிற ஆட்கள் வாங்க, முறியாதாக்க வாங்கோ அப்படி என்று சொல்கிற வளமைகளை பார்க்கலாம். கல்யாண வீடுகளில் ஹலாலான ஒரு திருமணம் நடைபெறுவதற்கு, ஹலாலான ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகிற சபையை ஹராமான பல ஒப்பந்தங்கள் நடாத்துவதற்குரிய இடமாக வாய்ப்பு கொடுக்கப்படுகிறதை பார்க்கலாம். ஆண்கள் பெண்கள் கலப்படம் ஏற்படுகிறதை பார்க்கலாம். பகுடி வதை என்ற பெயரிலே கணவனுடைய அந்த மொத்த கூட்டாளிமாரும் அந்த பெண்ணை நடுவிலே வைத்து கொண்டு சுற்றி வளைத்து பகுடிவதை என்ற பெயரிலே மிருகவதை அரங்கேற்றுகிறதை பார்க்கலாம். கண்ணியமான பெருமக்களே, ஏன் அல்லாஹ் இந்த சட்டத்தை வைத்திருக்கிறான்? மனிதன் பிழைத்து போய்விடக்கூடாது, ஒரு பெண் பிழையான ஒரு நிலைக்கு போய்விடக்கூடாது, அவளுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று இஸ்லாம் வைத்திருக்கிறது. இந்த மஹரம் யார்? அல்லாஹ் சில பேரை தன் மஹரமாக ஆக்கியிருக்கிறான். அந்த சில பேர் யார் என்பதை பற்றிய தெளிவு கிடைத்தால் அந்த பல பேர் யார் என்பது எங்களுக்கு பார்க்கவே தேவையில்லை. இந்த சிலரும் அவர்கள் இவர்கள் தான் என்று அறிந்தால் மற்ற அவ்வளவு பேரும் அஜ்னபிகள் என்பதை புரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா சூரா அன்-நிசா 4வது அத்தியாயத்தின் 23வது வசனத்திலே யார் யார் மஹ்ரம் என்பதை சொல்கிறான். இப்படி அல்லாஹு தஆலா ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், ஆண்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் மஹ்ரமானவர்கள் யார் என்றால் உங்களை பெற்ற தாய்மார். இங்கே பன்மையான வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். உம்முக்க என்று சொல்லாமல் உம்மஹாத் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். அதில் ஒரு நுட்பம் என்ன தெரியுமா? உண்ட உம்மாவும் உனக்கு மகரந்தான், உண்ட உம்மம்மாவும் உனக்கு மகரந்தான். இல்லை, இந்த ஆயத்திலே உம்மம்மாறு தானே மகரம் என்று போடப்பட்டிருக்கிறது, உம்மம்மாவுடைய உறவு என்ன என்று பேசப்பட்டில்லையே என்று கேட்காமல் இருக்கத்தான் இந்த குரான் ஆழமான அர்த்தத்தோடு சொற்பிரயோகத்தை செய்திருக்கிறது. ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய உம்மமாறு உங்களுக்கு மகரம், உம்மம்மாவும் மகரம்தான். வபனாத்துக்கும், உங்களுடைய பெண் பிள்ளைகள் உங்களுக்கு மகரம், வாப்பமாறு. 3வது அஹவாத்துக்கும்,
உங்களுடைய சகோதரிகள், சொந்த சகோதரிகள். அந்த வாப்பா வழி சகோதரி, உம்மா வழி சகோதரி, மொத்த சகோதரி உங்களுடைய சகோதரி என்று சொல்லுகிற நேரத்திலே சாட்சியிட மகள் சகோதரி அல்ல, சாச்சாட மகள் தங்கச்சி தாத்தா அதுவல்ல, மகரம் அல்ல. அவளை கல்யாணம் முடிக்கலாம். அம்மாத்துக்கும் உங்களுடைய மாமிமார், வாப்பாவுடைய சொந்த சகோதரி. வஹாலாத்துக்கும் உங்களுடைய உம்மாவுடைய தாத்தா தங்கச்சி, உம்மாவுக்கு பிறந்தவர்கள். வாப்பா வழி உம்மா வழி வரலாம். ஆனால் பெரியம்மாவுடைய மகள், பெரியப்பாவுடைய மகள் சகோதரி இல்லை. வபனாத்துல் அஹி உங்களுடைய சகோதரனுடைய மகள். அப்ப நீங்க சாச்சா பெரியப்பா என்ற உறவை பெறுகிற உறவு. வபனாத்துல் உக்தி உங்களுடைய சகோதரியுடைய மகள், நீங்க மாமா என்ற உறவை பெறுகிற உறவு. வ உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்தஅனக்கும் பால்குடி உறவு என்று ஒன்று இருக்கிறது. ரதா, இந்த ரதா என்று சொல்கிற பால்குடி உறவின் ஊடாக, பிறப்பின் ஊடாக வருகிற அவ்வளவு உறவையும் பால்குடி உறவு ஏற்படுத்தும். ஆனால் அனந்தர சொத்திலே பங்காளியாக ஆக்காது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு மகளை திருமணம் பேசலாம் என்று செய்தி சொல்லப்பட்டது. நபிகளார் சொன்னார்கள், ஹம்சா என்ற சாச்சாட மகளை எனக்கு முடிக்கலாம், ஆனால் இன்னொரு வழியால் எனக்கு முடித்து கொள்ள இயலாமல் இருக்கிறது. சுவைபா என்று சொல்கின்ற அந்த தாயார் ஹம்சாவுக்கும் எனக்கும் ஒரே நேரத்திலே பாலூட்டி இருக்கிறார்கள். எனவே பால்குடி உறவினூடாக ஹம்சா ஒரு பக்கத்தால் சாச்சா, இன்னொரு பக்கத்தால் என்ற சகோதரனாக இருக்கிறார். சகோதரனின் மகளை முடிக்க இயலாது எனக்கு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்ன பால் கொடுத்த தாயார், பால்குடி உறவுள்ள தாய், பாலூட்டியதாய். அதே போன்றுதான் வ உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்தஅனக்கும் வ அகவாத்துக்கும் மினர் ரதாஅ பால்குடி உறவினூடாக வந்த சகோதரி இன்னொருவருக்கு பிறந்தவராக இருக்கலாம். அவருக்கு 5 பெண் பிள்ளைகள், ஒரு பிள்ளைதான் ஒரு பெண்ணிடத்திலே பால் கொடுத்திருக்கிறார். அதே பெண்ணிடத்தில் இவரும் பால் கொடுத்திருந்தால் 2 பேருக்கும் பாலூட்டிய தாய், அதே நேரத்தில் இந்த பால் குடித்த சகோதரி, பால் குடி உறவுள்ள சகோதரி. அந்த 5 பிள்ளைகள் இவ மட்டும்தான். மற்ற 4 பிள்ளைகளும் இந்த பால் குடி உறவில் இல்லை என்ன முடிக்கலாம். இந்த பிள்ளைக்கு மட்டும்தான் அந்த உறவு. கண்ணியமான பெருமக்களே, அண்ணா அடுத்த மகரத்தை அல்லாஹ் சொல்கிறான், வ உம்மஹாத்து நிசாஇக்கும் உங்களுடைய மனைவியிட உம்மா, மாமி மகரமாக மாறுகிறார். மகளை முடித்தால் மாமி மகரம். அந்த மாமிக்கு மருமகனோடு ஒரு பயணம் மேற்கொள்ளலாம். ஹஜ்ஜிக்கு போகலாம், உம்ராக்கு போகலாம். நிரந்தர மகரம். மகரத்தில் 2 வகை இருக்கிறது. ஒன்று தற்காலிக மகரம், இன்னொன்று நிரந்தர மகரம். நிரந்தர மகரம் தான் தனிமைக்கு துணை சேர்க்கின்ற ஆள். தனிமையாக இருக்கும்போது மகரத்தோடு அல்லாமல் இருக்க வேண்டாம் என்று சொன்னது நிரந்தர மகரமானவர்கள் தான். கண்ணியமான பெருமக்களே, அதே போன்று உங்களுடைய மனைமாருடைய தாய்மார், வரபாஇபுக்கும் உல்லாத்தி ஃபி ஹுஜூரிக்கும் மின் நிசாஇக்கும் உங்களுடைய மனைவி, நீங்க ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறீர்கள், ஏற்கனவே திருமணம் முடித்த ஒரு பெண்மணி, அவருக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்கிறா. அந்த பொம்பளை புள்ளையோட சேர்த்து இந்த பெண்ணை திருமணம் முடிக்கின்ற நேரத்தில் தாயை இவன் திருமணம் முடித்தால் அந்த பிள்ளை மகரமாக மாறுகிறார். திருமண ஒப்பந்தம் நடாத்தப்பட்டு மாத்திரமல்ல, ஒன்று கூடினால்
திருமணம் அப்பதான் நடாத்தப்பட்டது. உம்மை நினைக்கிறார், நான் வாழ்வதை விட இவருக்கு என் மகளையே முடித்து கொடுப்போமே. ஒப்பந்தம் முடிந்திருக்கு, ஒன்று கூடவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், மின் நிசாஇக்கும் உல்லாத்தி தகல்தும் பிஹின்ன ஃபஇல்லம் தகூனு தகல்தும் பிஹின்ன ஃபலா ஜுனாஹ அலைக்கும். ஒப்பந்தம் நடந்திருக்கிறது, தாயை முடிக்க வேண்டும். முடித்து ஒன்று கூடினால் மகள் மகரம், நிரந்தர மகரம். ஏன்? என் உம்மாவின் கணவர். அதே நிலையிலே ஒப்பந்தம் நடந்து ஒன்று கூடவில்லை. அப்ப மனம் மாறுகிறது. உம்மை நினைக்கிற, நான் வாழ்ந்து விட்டேன், வறுமையாக இருக்கிற ஒரு குடும்பம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் யாருக்கு எந்த பிரச்சனை ஏற்படும் என்று எனக்கும் உங்களுக்கும் சொல்ல முடியாது. ஒப்பந்தத்தை முறிச்சு மகளுக்கு முடிச்சு கொடுக்கும் என்று நினைக்கிறாங்க. ஒன்று கூடவில்லை என்றால் அதை ரத்து செய்துவிட்டு மகளுக்கு மாப்பிள்ளையாக இவரை ஆக்கலாம். அப்ப மகளை முடிச்சால் மனைவியிட உம்மை மகரம் பண்ணி இந்த மகரமா மாறிடும். வஹலாயிலு அப்னாஇக்கும் அல்லதீன மின் அஸ்லாபிக்கும். உங்களோட மகனை நீங்க முடிச்சு கொடுக்குறீங்க ஒரு பொம்பளை பிள்ளைக்கு, அந்த மருமகளுக்கு மாம மகரம். எப்படி சொல்றேன்னு பாருங்க. இதெல்லாம் நிரந்தர மகரம். அந்த மகனை முடிச்சு கொடுத்ததுக்கு பின்னால மகனும் மருமகளும் வாழ்கிறாங்க. மகன் மௌத்தா பேய்த்திட்ட அந்த மகளை இத்தாவுக்கு பின்னால் முடித்து கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் மாமாக்கு முடிக்க இயலாது. நிரந்தர மகரம் அது. இன்னொரு பகுதி இருக்கிற தற்காலிகமான மகரம். அந்த தற்காலிகமான மகரம் ஐதான் வஅன் தஜ்மஉ பைனல் உக்தைனி. ரெண்டு சகோதரிய, ஒரு அம்மாவுக்கு பிறந்த பாப்பாவுக்கு பிறந்த ரெண்டு சகோதரி தாத்தவேன் தங்கச்சேம் ஒரே நேரத்தில் ரெண்டு மனைவியாக வைக்க இயலாது. இந்த சட்டம் இறக்கப்படுவதற்கு முன்னால் நபிகளாருடைய காலத்திலே தாத்தாவையும் தங்கச்சையும் முடித்த ஒரு மனிதர் வந்து நபிகளாரிடத்தில் சொன்னார், நான் ரெண்டு பேரை முடிச்சிருக்கிறேன். இந்த சட்டம் இறங்குறதுக்கு முன்னால் உள்ள ஜாகுலியத்தில் நடந்ததுனால நீ விரும்பி ஒன்றை வச்சுட்டு ஒன்றை தலாக் சொல்லனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்குள்ள சட்டம். இஸ்லாத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு ஆள் இந்த நிலையிலே கடந்த காலத்தில் முடித்த வரலாறு இந்த நாட்டில் உண்டு. தாத்தாவையும் தங்கச்சை ரெண்டு பேரை முடிச்சு கூட ஹராத்த செஞ்ச வரலாறு உண்டு. தாத்தாவையும் தங்கச்சை ஒரே நேரத்திலே ரெண்டு மனைவியாக வைக்க இயலாது. ஒருத்தர் முடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, ஜாகிலியத்தில் ஏதோ ஒரு மார்க்கம் தெரியாம அல்லது பொதுபோக்காக பாவம் என்று தெரிந்திருந்தும் ஜமாஅத்தின் கட்டளையை மீறியும் பிடிவாதமாக முடித்திருப்பார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தாத்தவத்தான் ஃபெஸ்ட்டுக்கு முடிச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பிழையான இந்த நடத்தைகளால் தங்கச்சை அவன் முடிச்சிட்டார் என்று வச்சுக்கோங்க. இப்ப அவன் திருந்தி வந்துட்டார் என்று எங்கள்கிட்ட ஃபத்துவா கேட்டால் தாத்ததான் உனக்கு ஹலால், உடனடியாக தங்கச்சை தலாக் செல்லணும். உனக்கு ரெண்டு லொண்டை வச்சுக்கொள்ள, ரெண்டு லொண்டை விரும்பினத்தை செய்யல, அந்த ஹதீஸை காட்ட இயலாது. இது இஸ்லாம். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வஅன் தஜ்மஉ பைனல் உக்தைன், ரெண்டு சகோதரியை ஒரே நேரத்தில் மனைவியாக எடுக்க இயலாது. அப்ப தாத்தவ முடிச்சிருந்தால் அந்த தங்கச்சி தற்காலிகமாக திருமணம் முடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டவர். அந்த தாத்த மௌத்தாகிட்டா அல்லாட கதிர் வந்து ஒரு தங்கச்சி இருக்கிற அந்த தங்கச்சை முடிச்சு கொடுக்கலாம். ருக்கையா மௌத்தான நேரத்திலே நபிகளார் உம்மு குல்சூமை முடித்து கொடுத்தார்கள். உம்மு குல்சூமும் நபியுடைய காலத்திலே மௌத்தான உடனே நபி சொன்னார்கள், எனக்கு இன்னொரு மகள் இருந்தால் அதையும் உஸ்மானுக்கு முடித்து கொடுத்திருப்பேன் என்று சொன்னார்கள். குர்ஆனிலே வந்திருப்பது ரெண்டு சகோதரியை ஒரே நேரத்திலே மனைவியாக வைக்கப்படாது என்று இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி ரெண்டு சகோதரியை தாத்தா தங்கச்சி ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் ரெண்டு மனைவியாக வைப்பது தடையோ, அதே மாதிரிதான் ஒரு பெண்ணையும்
அந்த பெண்ணுடைய சொந்த சாட்சி ஒன்றையும் 2 மனைவியாக வைப்பது கூடாதுன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணுடைய சொந்த மாமி வாப்பட தங்கச்சும் பொஞ்சாதி, அந்த மகளும் அந்த பெண்ணும் பொஞ்சாதி, 2 பொஞ்சாதியாக இருக்கலாம். இவ மௌத்தால அவ முடிக்கலாம். இது தற்காலிகமான மகரம். அன்பார்ந்தவர்களே, பேணப்படாத இந்த குர்ஆன் சொல்கிற இந்த வசனத்தில் 23வது வசனத்தில் சொல்கிற செய்தியிலே உள்ள மகரத்தை தவிர மற்ற எல்லோரும் அஜ்னபிகள் என்பதை கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். பெண் பிள்ளைகளை கல்வி என்ற ஒன்றுக்காக அனுப்புகின்ற பெற்றோர்களே அஜ்னபியத் மகரத்தை போதியுங்கள். ஒரு வகுப்பிலே ஆசிரியர் நேரத்தோடு வந்திருக்கிறார். மகளே, நீங்கள் தனியே போய் அந்த வகுப்புல நீங்க நிக்காதீங்க, வெளியில் இருங்க. ஆசிரியர் வயதிலே மூத்தவராக இருக்கலாம். அந்த ஆசிரியர் விளப்பம் உள்ளவராக இருந்தால் இந்த பொம்பளை புள்ள வகுப்பில் இருக்கும்போது அவர் ஒன்றை வெளியே போகணும். நீங்க மகள், நான் வெளியே போறேன். வந்திருக்கிறது ஒரு மகள், ஒரே ஒரு பெண் பிள்ளை. ஆசிரியர் முன்னால் இருக்கிறார், இடையில கப் இருக்கலாம். அங்கே தனிமை இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஷைத்தான் 3ஆவதாக இருக்கிறான் என்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதைத்தான் நபிகள் சொன்னார்கள். எந்த ஒரு இடத்திலே ஒரு மனிதன் தனிமையாக ஒரு பெண்ணோடு இருந்தால் இல்லா கான ஷைத்தானு சாலிஸஹுமா, அந்த 2 பேரோட 3ஆவதாக ஷைத்தான் இருக்கிறான் என்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களுடைய வளர்ந்த பெண் பிள்ளை இரவு நேரத்தில் வெளியாகி இரவு நேரத்தில் வீடு திரும்புகிறது என்றால் எச்சரிக்கையாக இருங்கள் பெற்றோர்களே. உங்களோட பிள்ளை ஒரு பஸ்ஸில் ஏறி போவதாக இருந்தால், ஒரு ஏசி பஸ்ஸில் ஏறுவதாக இருந்தால், சின்ன சீட்டில் போய் நேரத்தோட போய் ஈக்கேலமண்டா அந்த சீட்டில் ஒதுக்குப்புறமாக ஈக்க கற்றுக் கொடுப்போம். உங்களுக்கு தெரியுமா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிஸ்ரிலிருந்து அப்படியே அகதியாக மதியன் ஜோர்தானை நோக்கி ஓடுகிறார். ஏன், அவரின் கையினால் ஒரு மனிதன் கொல்லப்பட்டு விட்டான், ஃபிரௌனை சார்ந்தொருவன். ஃபிரௌன் மூசாவை கொலை செய்ய போகிறார் என்ற திட்டம் கேள்விப்பட்ட உடனே ஒரு மனிதர் ஓடோடி வந்து சொன்னார், மூசா இந்த ஊரை விட்டு ஓடிடுங்க. போகிற வழியிலே ஒரு கிணற்றடியிலே மரத்துக்கு கீழால் நிழல் பெறுவதற்காக களைப்பார மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். அங்கே அந்த கிணற்றடியிலே ஆம்புலகள் எல்லாரும் சேர்ந்து தண்ணீர் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒதுக்கு புறமாக 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த 2 பெண் பிள்ளைகளின் உரிமை மீறப்படுகிறதை பார்த்து சகித்து கொள்ள முடியாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த 2 பெண் பிள்ளைகளிடத்தில், மா ஹத்புக்குமா, நீங்கள் ஏன் இப்படி ஒதுங்கி நிற்கிறீர்கள்? ஹத்தா யுஸ்திரர், ஆண்கள் தண்ணீரை எடுத்து விட்டு போகும் வரைக்கும் அபூனா ஷைகுன் கபீர், எங்களோட வாப்பா ஒரு வயதாளி வர இயலாமல் நிற்கிறார். இந்த நிலை உலகத்தில் இருக்கிறது. வீட்டின் வேலைகளை, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்குரிய நிலையிலே அங்கே வாப்ப வயதாளி வெளியிலே போக வேண்டிய, தொழிலுக்கு போக வேண்டிய நிலைமையும் இருக்கிறது உலகத்தில். கம்ப்யூட்டர் தெரியும் என்பதற்காக ஒரு ஆம்புல இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பொம்புல தனிமை இருந்து வேலை செய்யப்படாது. அல்லாஹ்வுடைய வரம்பை பேணுவதற்காக இடத்தை தேடினால் அல்லாஹ் வழிகாட்டுவான். பணம் என்ற ஒன்று மட்டுமல்ல முக்கியம், மார்க்கத்தை பாதுகாப்பது அதைவிட முக்கியம். கண்ணியமானவர்களே, கம்யூனிகேஷனில் போய் தனியே இருக்கிறது ஒரு ஆம்பளையோட, ஒரு பாமசியில் போய் தனியே இருக்கிறது ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் மட்டும். கண்ணாடி இருட்டாக இருக்கிறது, வெளியில் வாரதெல்லாம் இவனுக்கு விளங்குது, உள்ளுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. இல்லை, எங்கட பிள்ளைய நீங்கள் சும்மா கருப்பு கண்ணாடி போட்டு பார்க்காதீங்க. இல்லை, வரம்பு மீறப்படுகிறது என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது. எங்கட புள்ள மலக்கல்ல பேசுகிற நானும் மலக்கல்ல. அல்லாஹ் ஒரு வேலியை போட்டிருக்கிறான். வேலியோரத்தை நோக்கி போனால் வரம்பு மீறப்படும் என்பது ரப்பு அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால் தான்
அல்லாஹ் ஒரு வேலியாக இந்த அஜ்னபியத் மஹரமியத்தை போடுகிறான். கண்ணியமான பெருமக்களே, பிள்ளைகளுக்கு அடிப்படையை சொல்லிக் கொடுக்க வேண்டும், மார்க்கத்தின் வரம்பை சொல்ல வேண்டும். எங்களோட பிள்ளையை சுத்தப்படுத்துகிற நிலைக்கு சென்று விடக்கூடாது. அந்த வகையிலே அந்த 2 பெண் பிள்ளைகளும் ஒதுக்குப்புறமாக இருக்கிற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் கேட்டபோது வாப்பா வயதாளி என்று சொல்கிறார்கள். நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் என்ற உடனே பாவம் அந்த 2 பிள்ளைகளும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணி எடுத்து அவசரமாக அவங்களுக்கு எடுத்து கொடுத்தார்கள். அந்த 2 பெண் பிள்ளைகளும் வீட்டை நோக்கி போய் வாப்பாட்ட சொல்ற, ஒரு நல்ல ஒரு சாலிகான மனிதரை கண்டோம் வாப்பா என்று சொன்ன உடனே அந்த வாப்பாக்கு வந்து கொள்ள இயலாது. வாப்பா சொல்ற, நீங்களே போய்த்து அந்த 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 ஆளை வர சொல்லுங்க என்று சொல்லி அல்லாஹ் அந்த வந்த முறையை குர்ஆன்ல சொல்கிறான். மூசாவை அழைக்கும் மூலம் வேறு வழியும் இல்லை. அந்த 2 பொம்பளை பிள்ளையிடம் சரித்திரத்தை சொல்லும்போது வஜாஅத் இஹ்தாஹுமா தம்ஷி அலஸ்திஹியா, வெக்க நாணத்தோடு அந்த ரோஷத்தோடு அந்த புள்ள வந்து எங்கட அப்பா உங்களுக்கு கூலி தருவதற்காக வர சொன்னார் என்று இந்த வந்த ஒழுங்கு அல்லாஹ் சொல்கிறான். அல் ஹயா என்ற ஒன்றை பெண்களிடத்தில் உருவாக்கணும். பெண் பிள்ளைகள் அந்த பருவ வயதை அடைவது என்பது ஒரு ரகசியமானது. ஆனால் உடல் கட்டமைப்பு காட்டிக் கொடுக்கிற நிலையிலே பிள்ளையை மூடி வளர்க்கணும். சர்வ சாதாரணமாக பிள்ளை அடுத்த வீட்டுக்கு போய் வருகிறது. அடுத்த வீட்டில் ஒரு அந்நிய ஆண் இருக்கிறான். அந்த வீட்டில் மனைவி இருக்கிற நேரம் இருக்கும், இல்லாமல் இருக்கிற. உலகத்தில் எவ்வளவு விளைவுகள்! சுப்ஹானல்லாஹ். பாடசாலைக்கு குர்ஆன் மதரசாவுக்கு போய்விட்டு ஒரு வாப்பா என்னிடத்தில் வந்தார். அந்த வாப்பா வந்து கடுமையாக அழுகிறார். அவர் நிலையை பார்த்தால் மனநோய் பிடித்த மாதிரி இருக்கிறது. அழுகிறார், தேம்பி அழுகிறார். ஹஜ்ரத் பேச முடியாமல் தடுமாறுகிறார். வல்லாஹி சொல்கிறேன், நடந்த சமாச்சாரம் நான் தட்டி அமைதிப்படுத்திவிட்டு என்ன என்று கேட்டேன். என் வீட்டுக்கு முன்னால் இருக்கிறவன், நான் கடையிலே என் பிள்ளை குர்ஆன் மதரசாவில் இருந்து வீட்டுக்கு வருகிற நேரத்திலே வாருங்கள் என்ற பிள்ளையை உள்ளே அழைத்து சென்றான். இந்த பிள்ளை ஒரு சிறுமி, அவன் பெரியவன். இதான் உலகம் அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே. படைத்த அல்லாஹ்வை குற்றம் சொல்ல முடியாது. இந்த உடல் கட்டமைப்பின் பலவீனத்தை அறிந்த ரப்பு அல்லாஹ் தான் சொல்கிறான், ஒழுங்காக வாழுங்கள், அஜ்னபியத் மஹ்ரமியத்தை பேணுவோம், என பொம்பளை பிள்ளைய கௌரவமாக வளர்ப்போம். என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு ஆணும் என் மனைவியின் ஊடாக உள்ளே போவது, அனுமதி கேட்டுக்கொண்டு போவது, எல்லாத்துக்கும் நன்மை இருக்கிறது. இதுக்கெல்லாம் அல்லாஹ்ட்ட பெரிய பாக்கியங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்ட சட்டத்தை பேணுவதனால் அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிவான். இன்றைக்கு எங்களோட வீடுகளில் எத்தனை அறைகள் இருக்கின்றன. அறைகள் இல்லாமல் குடிசையிலே வாழ்ந்த சஹாபாக்களுடைய மக்கள் மன்றத்துக்குத்தானே அல்லாஹ் 3 நேரத்தில் உங்களோட வீட்டுக்குள் உள்ள புள்ளை உங்கள்கிட்ட அனுமதி கேட்கணும் என்று அல்லாஹ் கற்றுத்தந்தது. ஏழைகளாக குடிசையிலே வாழ்ந்த சமூகத்துக்குத்தான் இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். அந்த சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்தாமல் இருந்திருப்பார்களா? பிள்ளைக்கு பால் ஊட்டுகின்ற தாய்மாராக இருந்தாலும் பக்கத்தில் உள்ள சிறுவனின் பார்வையை மறந்து விடாதீர்கள். குளியலறையாக இருந்தாலும் பிள்ளைகளுடைய நிலைப்பாட்டை மறந்து விடாதீர்கள். 14 வயது வாலிபன் 8 வயது சிறுமியை மோசமான முறையிலே, தகாத நிலையிலே அவனை பலவந்தப்படுத்தினான். 2 பேரும் சிறியவர்கள். போலீசார் அழைத்து, நீ ஏன் இப்படி நடந்து கொண்டாய் என்று கேட்டதற்கு, என்னை தூண்டியது வீட்டுக்குள்ளே கண்ட காட்சி என்று சொன்னான். புரிந்து கொள்ளுங்கள் தாய்மார்களே, பெரியவர்களே. உணர்வுகள் உலகத்தில் எந்த வடிவம் பெறும் என்பது யாருக்கும் தெரியாது. அதனால் தான் பேணப்படாத அஜ்னபியத் மஹ்ரமியத் என்ற தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. மீடியாக்கள் காமத்தை தூண்டுகிற காலம்.
பார்வைகள், பாடல்கள் உள்ளத்திலே காமத்தை தூண்டுகிற காலம். ட்ரக்ஸுக்கு எடிக்ட் ஆகி, போதைப் பொருளுக்கு அடிமையாகி, நல்ல உம்மக்கு வாப்பக்கு பிறந்த புள்ள போலீசாரை ஆச்சரியப்படுகிறார்கள். ஓண்ட புள்ளையா இப்படி போயிருக்கிறான். அவனின் வீட்டு சூழலால் அல்ல, வெளி சூழலால் அவன் கெட்டவனாக மாறியிருக்கிறான். ஒரு முறைதான் அவன் வாயிலே வைத்தான். அதற்கு அடிமையானால் அவனை கரை சேர்க்க முடியாத கடினமான போதைப் பொருள் இந்த நாட்டிலே அதிகரித்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பானாக. அண்ணன் ரமலான் எங்களை நெருங்குகிறது. எங்களை புனிதர்களாக ஆக்கும் நல்ல வாய்ப்பு வந்திருக்கிறது. அல்லாஹ் அருமையான வேலிகளாகத்தான் இதை போட்டிருக்கிறான். அதனால் தான் எப்போதும் தனிமை என்று வருகிற நேரத்திலே அல்லாஹ்வோடு நானும் நீங்களும் நெருங்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, படைத்த அல்லாஹ்வோடு தனிமை என்று வருகிற நேரத்திலே அதிகமாக நெருங்க வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் பார்க்கிறான். படைத்த அல்லாஹ் அதைத்தான் பார்க்கிறான். நான் கடைசியாக இன்னும் ஒன்றையும் சொல்கிறேன். சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிமில் வருகிற இந்த ஹதீஸை பாருங்கள். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து கேட்டார்கள், ஐயு ஸன்பி அஅதமு, பாவங்களில் மிக கடினமான கொடூரமான பாவம் எது யா ரசூலல்லாஹ்? பாருங்க எப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள், முதலாவது கடினமான பாவம் அன் தஜ்அல லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக, அல்லாஹ் உன்னை படைத்திருக்கிற படைப்பாளனாக இருக்கும்போது அவனுக்கு நீ இணை கற்பிப்பது என்று சொன்னார்கள். ஷிர்க் என்ற பாவத்தை பற்றி கட்டாயம் தெரிய வேண்டும். ஷிர்க்கை பற்றி பேசுகிறது ஒரு சமூகத்துடைய கடமை மாத்திரமல்ல. ஷிர்க் என்ற சொல்லையே பள்ளி வாயில்களை உச்சரிக்காமல் இருக்கிறத பார்க்கலாம். இல்லை, மக்கள் குழம்பிடுவாங்க. ஒரே ஷிர்க்குன்னு பேசினால் போத்தல் குப்பியை தூக்குறது ஷிர்க்கண்டா அவங்க குழம்பிடுவாங்க. ஒரு ஹஜரத்து மிம்பரில் சொல்றது குறைச்சல். பண்டி இறைச்சி, பண்டி கொழுப்பு கலந்திருக்கிறது, இதுக்கு ஹலால் சர்டிபிகேட் கிடைச்சிருக்குதா இல்லையா, இதை பற்றி சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற உலமாக்கள் ஏன் ஷிர்க் என்று அடையாளப்படுத்தாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். நரகத்தில் நிரந்தர நரகவாதியாக ஆக்கக்கூடிய ஒன்றுதான் ஷிர்க் என்பது. அதை பற்றிய விழிப்பு கட்டாயம் இருக்க வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, ஒரு சஹாபி நபிகளாரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், மாஷா அல்லாஹு வஷீத, நீங்களும் அல்லாஹ் நாடினதனால் இந்த காரியம் நல்லா நடந்தது என்று சொன்ன உடனே, அஜஅல்தனி லில்லாஹி நித்தன், இந்த ஹதீஸ்ல வர சொல்ல பாருங்க, அஜஅல்தனி லில்லாஹி நித்தன், அல்லாஹ்வோடு நீங்க என்ன சமமாக ஆக்கிட்டீங்களா? அல்லாஹ்வும் நீங்களும் நாடினதனால நானும் அல்லாஹ்வும் ஒரே இடத்துல இருக்கிறோம். மாஷா அல்லாஹு சும்ம ஷீத, அல்லாஹ் நாடினத்துக்கு பொறும், அதுக்கு பொறும் நீங்க நாடினதனால அல்லாஹ் என்ன வேறாக பிரியுங்கள் என்று சொன்னாங்க. ஒன்றாக சேர்த்தால் ஷிர்க் ஆயிடுமென்றாங்க. யா முஹியத்தீன் என்று சொல்கிறான். கீழே விழும்போது யா முஹியத்தீன் என்ன, முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானியை காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறான். இவ்வளோ பெரிய ஷிர்க் அது. வீட்டை பாதுகாப்பது இந்த போத்தல் குப்பி என்று நம்புகிறான். மொத்தத்தில் அல்லாஹ்வுக்கு சமமாக நிகராக ஒன்றை ஆக்குவது என்று நபிகளார், இது ஆகப்பெரிய பாவம். அதற்கு அடுத்து எது என்று கேட்டேன். அன் தக்துல வலதக ஹஷியத ஐயதுஅம மஅக, நீ பெற்ற பிள்ளை, நீ பெற்றெடுத்த பிள்ளை உன்னோடு சேர்ந்து சாப்பிடும் என்ற பயத்துக்காக, நீ புள்ளைக்கு உணவளிக்கணும் என்பதற்காக உன்ன புள்ளையை நீ கொலை செய்வது என்று சொன்னார்கள். 4 மாசம் தாண்டி வயிற்றுக்குள்ள புல்ல உருவாகி ரூஹு ஊதப்பட்டால் இந்த புள்ளைய ஊசடிச்சு கொள்ள இயலாது. இல்ல பொஞ்சாதிக்கு சோம் இல்லை. அந்த 4 மாதம் ஆனால் அதுக்கு முன்னுக்கு நிர்பந்தம் என்ற பகுதி வேறு. அது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் உள்ள ரகசியம். 4 மாதம் ஆனால் ஊசி, அதாவது உயிர் கொடுக்கப்படுகிறது, புள்ளைய கொள்ளையில்லாது சராசரி மனிதன். இல்லை, புள்ளைகளை நிறைஞ்சால் வளர்க்க கஷ்டமாகுமே, பிள்ளைகளை தரமாக படிப்பிக்கணுமே, டைம் உண்டு கெப் உண்டு இருந்தால் தான் பிள்ளைகளை இதாக்கலாம். இன்னொரு பிள்ளைய பெற்றா அது இயலாது. நீங்கள் எவ்வளோ தடுத்தாலும் ஆலமுல் அருவாகள் அல்லாஹ் முடிவாக்கினது உலகத்தில் நடந்துதான் ஆகும். வரவேண்டிய மனிதனை அல்லாஹ் வர வைத்துத்தான் ஆகும். ஒரு நாளும் தடுக்க இயலாது.
கொண்டா கொலை என்பதை தான் இங்கே சொல்லப்பட்டது. உனக்கு ரிஸ்க்கு அஞ்சி கருணையுள்ள ரப்பு அல்லாஹ் ரஸாக். இந்த கேளையாக இருக்கிறவனை நொட்டி பொழுதில் அல்லாஹ் பணக்காரனாக்கலாம். மனிதனை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் ரிஸ்கை படைத்து உலகத்தில் அனுப்பிய ரிஸ்கை பயந்து மனுஷனை கொல்லாதே. நபிகளார் சொன்னார், உனக்கு பிறந்த புள்ளையை நீ கொல்லுவது என்று சொன்னார்கள். மூணாவது பெரும்பாவம் நபிகளார் சொன்னார்கள், அன் தஸ்னிய பிஹலீலத்தி ஜாரிக என்று சொன்னார்கள். உன் அண்டை வீட்டுக்காரன் உனக்கு உறவாளி, உன் அண்டை வீட்டுக்காரனுடைய மனைவியோடு நீ விபச்சாரம் செய்வது என்று சொன்னார்கள். அண்டை வீட்டுக்காரனுக்கு செய்ய வேண்டிய ஹக்கொன்று இருக்கிறது. அவனை பாதுகாக்க வேண்டிய, அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இன்னொரு ஆடவனால் அன்னை வீட்டுக்கார பொம்புளைக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நீ நின்று காப்பாற்ற வேண்டிய உரிமையுள்ள கடமைப்பாடுள்ள நீயே கெட்டவனாக ஆனால் இதுதான் கொடூரமான பாவம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான பெருமக்களே, ஒரு மனிதன் நபிகளாரின் காலத்திலே வந்து எதன்லி ஃபிஸ்ஸினா, எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று ஒரு வாலிபன் கேட்டான். நபிகளார் மஹ்ரமான ஆட்களை தான் சொல்லி சொல்லி கேட்டார்கள். நீ ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று அனுமதி கேட்கிறாயே, இன்னொரு அந்நிய ஆடவன் உன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா என்று கேட்டார்கள். நான் அல்ல, எவரும் விரும்ப மாட்டோம் யா ரசூலல்லாஹ். உன் மகளோடு, உன் சகோதரியோடு, உன் சாட்சியோடு, உன் மாமியோடு அடுக்கி அடுக்கி கேட்டவுடனே யாரும் அப்படி விரும்ப மாட்டார்கள். யார் நீ விபச்சாரம் செய்ய நினைக்கும் பெண் ஒருவனுடைய தாயாக இருக்கலாம், மாமியாக இருக்கலாம், சாட்சியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம். அந்த மனிதனுடைய தலையிலே கையை வைத்து, கல்பிலே கையை வைத்து அல்லாஹும்ம தஹிர் கல்பஹு வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு என்று நபி துஆ கேட்டார்கள். அல்லாஹ் இவனை காப்பாற்றி, இவனை தூய்மைப்படுத்தி யா அல்லாஹ் என்ற உடனே இந்த வாலிபன் திருந்தி வாழ்ந்தான் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். தனிமை என்று வருகிற கட்டத்திலே மனிதன் உணர்வோல் தூண்டப்படுவான். தனிமையை வைத்துத்தான் உண்மையான தக்குவாதாரி யாரென்று தீர்மானிக்கப்படுகிறது. நல்லவனாக வாழ்கின்ற பலர் தனிமை என்று வருகிற நேரத்தில் அவன் பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தால் அல்லாஹ்வின் அருளை இழந்து அவன் செய்த நன்மையெல்லாம் மறுமையிலே அழிந்து போகும் என்று நபிகளார் எச்சரித்தார்கள். எனவே ரமலான் எங்களை தனிமை என்ற ஒன்றிலே எங்களை தூய்மைப்படுத்துகிறது. காலமெல்லாம் ஹலாலான ஒன்றை தற்காலிகமாக நோன்புடைய பகல் நேரத்திலே மனைவியோடு உள்ள அந்த உறவை கூட அல்லாஹ் ஹராமாக்குறான். தற்காலிகமாக அந்த ஹலாலை விட்டு விலகலாம், அல்லாஹ் பார்க்கிறான் என்பதற்காக என்ற உணர்வு இருந்தால் ஹராமானது அவனுக்கு இவ்வளோ அசிங்கமானதாகவும் வெறுப்பானதாகவும் மாற வேண்டும் என்ற பயிற்சியை தான் அல்லாஹ் ரமலானை வைத்து தருகிறான். நெருங்கி வரும் ரமலானை இந்த வருடம் ஹயாத்தோடு இருக்கிற நானும் நீங்களும் அடுத்த வருடம் ஹயாத்தோடு இருக்கும் வாய்ப்பு பெறுவோமா என்பது நமக்கு தெரியாது. தூய எண்ணத்தோடு இந்த ரமலானை வரவேற்போம். ரமலானை அடைந்து நோன்பு பிடிக்க முயற்சிப்போம். நோட்கும் நோன்புகள் அல்லாஹ்விடத்தில் கபூலாக்கப்படுவதற்கு ஷிர்க்கை பற்றி விளங்கி விடுவோம். குடும்ப உறவுகளை துண்டித்திருந்தால் சேருவோம். நன்மைகள் உயர்த்தப்படுவதற்கு தடையாக இருக்கிற கோபதாபங்களை விடுவோம். செய்கின்ற பாவத்துக்கு தௌபா செய்வோம். வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மார்க்கத்தை அறிந்து தெரிந்து சரியாக பின்பற்றும் வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.